ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க போறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. வர்ற கதைகள், நடக்கிற சம்பவங்கள் இது எல்லாமே அவ்வளவு சாதகமான இடத்தை தரக்கூடிய மாதிரி தெரியல. காரணம் அடுத்து பாகிஸ்தான் செல்ல போகுது இலங்கை அணி. அதுக்கான அணி இன்னும் அறிவிக்கப்படலை. சரி, அறிவிக்கப்படலாம். நாளைக்கோ இன்றைக்கோ நாளைக்கோ அறிவிக்கப்படலாம். ஃப்ளைட் ஏறதுக்கு முதல்ல அறிவிக்கலாம். ஃப்ளைட் ஏறி அங்க பாகிஸ்தான் கராச்சியில போய் இறங்கினது பிறகு சில இடத்துல அறிவிக்கப்படலாம். இல்ல மேட்ச் விளையாடுறதுக்கு முதல் நாள் அல்லது மேட்ச் டாஸ் பண்ணும்போது கூட அறிவிக்கப்படலாம். இது நம்ம இலங்கை அணியினுடைய ஒரு டிசைன். இதை நீங்க மாற்ற முடியாது. அது அப்படியே நடந்து கொண்டு இருக்கு. நாங்க அப்படித்தான், அவ்வளவு ரகசியமா தான் இருப்போம். அதோட வேர்ல்ட் கப் நடக்க போகுது பிப்ரவரியில. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற இடத்துல எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஒன்றை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் செய்ய முயற்சிக்குது? என்ன வேலைன்னு சொல்லிருங்க முதல்ல. சொல்லிக்கணும், கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸ். பயிற்றுவிப்பாளர்கள் முதல்ல மாத்த போறோம், அதுக்கான நாமினேஷன்ஸ் தாங்க அல்லது அதுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. அந்த யாரை தூக்க போறாங்க, ஜெயசூரியாவை தூக்க போறாங்களோன்னு பாத்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவர் தூக்குறது அவ்வளவு இலகுவான காரியம் அதுதான். அப்ப தூக்க போறாங்களோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க 2 வெளிநாட்டுக்காரங்களை கொண்டு வந்து ஸ்பின் பவுலிங்குக்கும் அதே மாதிரி பேட்டிங்குக்கும் 2 கோச்சஸை போட்டாங்க. ஆஹா, இருக்குத்தானா அது என்ற மாதிரி போச்சு. இப்ப தெரிவுக்குழுவினரை மாற்றுவதற்காக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தன்னுடைய மெம்பர்ஸ் அங்கத்தவர்களிடம் விண்ணப்பம் கோரியிருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உருவாக்கப்பட்டு அது அமைப்பாக இருக்கின்றதனால் அதன் அங்கத்துவ கழகங்கள், அதே போன்று அங்கத்துவ டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது மாவட்ட கிரிக்கெட் சங்கங்கள் இருக்கின்றன. இவர்கள் தான் கிரிக்கெட் போர்டின் அங்கத்தவர்கள். அவர்களிடம் உத்தியோகபூர்வமாக இமெயில் மூலமாக ஒரு கடிதத்தின் மூலமாக கோரப்பட்டிருக்கின்றது. நவம்பர் 5ஆம் தேதிக்கு முதலில் தெரிவுக்குழுவிற்கான பரிந்துரைகளை யாரெல்லாம் தெரிவுக்குழு இருக்கலாம் அப்படின்றத இந்த கழகங்கள்ல இருக்கவங்க பரிந்துரை செய்ய வேண்டும். அப்ப அதற்கான தகுதிகள் இருக்கின்றன. அந்த தகுதிகளுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பரிந்துரை செய்ய வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற 5 பேரையும் இன்னும் பரிந்துரை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறவங்களே இருக்கலாம் என்று நாங்க என்ன சொல்ல போறோம்ன்றது தானே. நீங்களே இருங்க அப்படின்னு நீங்களே இருங்க அப்படின்னு சொன்னா ஏன் ஒரு தெரிவுக்குழுவை தெரிவு செய்வதற்கான ஒரு தேடல் வருது? அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பேசுறோம். இப்போ அவர்கள் இப்போ கழகங்கள் ஏன் இவர்களை மாற்றக்கூடாது என்று கழகங்கள் யோசிக்கலாம், மாவட்ட கிரிக்கெட் சங்கங்கள் யோசிக்கலாம். தங்களுக்குள்ள இருக்கின்ற அல்லது தங்கள் கழகங்களுக்குள் அதுக்குள்ள திறமையானவர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் இவர்களை நாங்கள் அங்கே போட்டு விடுவோம், எங்களுடைய ஒருவர் ஏற்கனவே வாடுது இதுல வேற. அப்ப இப்படி ஒரு நிலைமைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன. ஆக மொத்தத்தில் இவர்களே இருப்பார்களா என்பதற்கு 100% கேரண்டி இல்லை. இவர்கள் இல்லாமல் போவார்களா என்பதற்கும் 100% உறுதி இல்லை. இப்படியான ஒரு இழுபறியான நிலைமை இருக்கின்றது சந்திர. இப்படியான ஒரு இடுபறி நிலையை இந்த தருணத்தில் உருவாக்க வேண்டுமா? அதுதான் இது ஒரு சலசலப்பு. பயிற்றுவிப்பாளர்கள் 2 மாற்றப்பட்டார். ஒரு மாசம் கூட 3 அல்லது 4 மாதங்கள் உலகக்கிண்ணத்துக்கு இருக்கின்ற வேளையில் பயிற்றுவிப்பாளர்களை கொண்டு வந்து உடனடியாக இந்த 4 மாதங்களுக்குள் மாற்றம் செய்ய முடியுமா என்பது கொஞ்சம் சந்தேகம் என்ன பொறுத்தவரையில். இப்பொழுது தெரிவுக்குழுவினரை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானுக்கான தொடரை இப்பொழுது இருக்கின்ற தெரிவுக்குழு தான் தெரிவு செய்ய வேண்டும். அது வேறு வழி இல்லை. 5ஆம் தேதி என்றால் அதுக்கு பிறகு விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அடுத்த கூட்டம் வைத்து புதிய தெரிவுக்குழுவை செய்ய டிசம்பர் மாதம் ஆகிவிடும். எனவே பாகிஸ்தானுக்கு செல்ல போன்ற தொடரை இப்பொழுது உப்புல் தரங்கவின் தலைமையிலான இந்த தெரிவுக்குழு தெரிவு செய்யும். ஆனால் அதற்கு பிறகு வரப்போகின்ற அந்த புதிய குழு மாறுமாக இருந்தால் இலங்கை அணியை தெரிவு செய்கின்ற அல்லது இந்த செய்ய மாற்றங்களை விரும்புகின்ற அல்லது இப்படியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முயற்சிக்கின்ற வேளையில் புதிய தெரிவுக்குழுவினால் உலக கிண்ணத்திற்கான அணியை 3 மாதத்திற்குள் தெரிவு செய்ய முடியுமா? இந்த தெரிவுக்குழு என்னதான் நடந்தாலும் மணி வீரர்களையும் வெளியே தெரிவு செய்யணும்னு சொல்ல விடுறதே பெரிய இதுக்கு போற போக்கில இனிமேல் கழகங்களையும் ஒவ்வொரு மேட்ச்லையும் அதை சொல்லாத இருக்கீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் தான். எனவே இதுதான் இப்ப சிச்சுவேஷன். அதே போன்று சந்திரு, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதாவது இலங்கை கிரிக்கெட்டுக்குள் உப்புல் தரங்கவன் தெரிவுக்குழு அல்லது தெரிவுகள் சம்பந்தமாக முழுமையாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சந்தோஷமாக ஹாப்பியாக இல்லை. முடிவுகளும் அதை கேட்டால் போல் இருக்கின்றனவே, தொடர்ச்சியான வெற்றிகள் இல்லை. ஆனால் வெற்றிகள் வருவதும் போவதுமாகவும் இருக்கின்றன. தளம்பல் நிலை. வெற்றி வருவாங்களா இல்லையான்னு கூட நமக்கு பெரிய ஒரு அந்த ஊகிக்கக்கூடிய அளவுல கூட இல்லை. வெற்றி அடிக்கக்கூடிய போட்டிகளையே வெல்லக்கூடிய போட்டிகளையே வெல்ல முடியாம இருக்கு இலங்கை அணியால. அதுதான் இப்ப அப்படி பார்க்கின்ற வேளையில் தெரிவுக்குழு சரியாக அணியை தெரிவு செய்திருக்கின்றது. பிளேயர்ஸ் சரியான முறையில் பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால தானே வெல்ல வேண்டிய போட்டிகள் தோல்விக்கு சென்றிருக்கின்றன என்கின்ற ஒரு வாதம் இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சு நிறைய போட்டிகள் வெல்ல வேண்டிய போட்டி. இப்பொழுது பெறுதிகள், அதாவது உப்புல் தரங்கவின் தலைமை அவர் பொறுப்பாளராக எடுத்ததன் பின்னர் 2024ஆம் ஆண்டிலிருந்து 7 டெஸ்ட் போட்டிகளில்
மன்னிக்கவும் 14 டெஸ்ட் போட்டிகளில் 7 வெற்றி 6 தோல்விகள் ஒரு சமநிலை முடிவு. உப்புல் தரங்கம் என்ன தெரிவுக்குழுவின்கள். ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 18 போட்டிகளில் 12 வெற்றிகள். இதில் இந்தியாவோடு 2-0 என்ற வெற்றி, நியூசிலாந்தோடு 2-0 என்ற வெற்றி என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 2025 10 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 7 வெற்றிகள். இதில் ஆஸ்திரேலியா அணியோடும் 2-0 என்ற வெற்றி கிடைத்திருக்கின்றது. நீங்க இதுல இருந்து பார்க்கணும், தெரிவுக்குழு உப்புல் தரங்க தலைமையிலான தெரிவுக்குழுவில் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு தெரிவாக இது இருந்திருக்கு. ஆனா இடையில ஒரு சில போட்டிகள் வந்து அது நம்மளுடைய வீரர்கள் அவசரப்படுறது, ஒருத்தர் அவுட் ஆயிட்டா அடுத்தவர் நானும் பாரம் போறது, இந்த மாதிரியான காரணத்தால் நிறைய போட்டிகள் நம்ம தவற விட்டோம். ஆசிய கிண்ணத்திலேயே நிறைய போட்டிகளை நாங்க வெல்லக்கூடிய பல போட்டிகளை தவற விட்டோம். இந்த பகுதிகள் எல்லாம் மாறி இருக்கலாம். இப்பொழுது தெரிவுக்குழுவில் இருக்கின்றவர்களை பொறுத்தவரையிலும் கூட இவர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவர், சிக்கலுக்குரியவர்கள் என்று இல்லை. எல்லோருமே கீழ்மட்டத்திலிருந்து வந்த கிரிக்கெட் வீரர்கள். உப்புல் தரங்க எங்களுக்கு தெரியும், ஒரு மிக சாதாரணமான ஏழை குடும்பத்திலிருந்து வளர்ந்து வந்து அவர் இல்லைன்னா அந்த இடத்துல யார் வருவா? அது இனி புதிதாக யாரை தெரிவு செய்ய போகின்றார்கள், என்ன திட்டம் என்பதை பார்க்க வேண்டும். அவர் இருக்கின்றார். அஜந்த மெண்டிஸ் எங்களுக்கு தெரியும், மிக கீழ்மட்டத்திலிருந்து வந்த இன்னும் ஒரு வீரர். அதே போன்று தரங்க பரணவித்தாரன், அவரும் அதே மாதிரியான ஒருவர். இண்டிகடி சேரம், அவர் இப்பொழுதுமே மிகப்பெரிய அளவு மற்ற உச்ச நட்சத்திரங்கள் போன்று இல்லை, கொஞ்சம் போட்டிகள் பெரிய ஒரு நிறைய உள்ளூர் வீரர்களை பற்றி அறிந்து வைத்துள்ளார். சத்ரங்கடி சில்வா டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய சுழல் பந்து வீச்சாளர். இதில் சத்ரங்கடி சில்வா தெரிவுக்குழுவை விட்டு எப்படியும் விலகுவதாக ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டுகின்றார். எனவே அவர் தானா விலகின்றார். பயிற்றுவிப்புகளில் ஈடுபடுவதற்காகவும் நான் நினைக்கின்றேன். அவர் சில வேளைகளில் வெளிநாடு எங்கேயாவது சுழல் பந்து வீச்சு பயிற்றுவிப்பு செல்ல போகின்றாரோ தெரியவில்லை. எனவே அப்படியான ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. எனவே ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் ஆகுதான் இருக்கு. இப்போ நாங்கள் சொல்கின்ற வேளையில் செலெக்ஷன் சரியாக இருக்குது, டீம் பெர்ஃபார்ம் பண்ணல, அல்லது இன்னும் நல்ல பிளேயர்ஸை கொண்டு வந்திருக்கலாம், அல்லது அதனால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. எனக்கு இன்னும் ஒரு பக்கம் இதில் யோசிக்க வேண்டியிருக்குது, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஹாப்பி இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த தோல்விகள் ஏனென்று பயிற்றுவிப்பாளர் தலைவரிடம் கேட்கின்ற வேளையில் எங்களுக்கு சரியான நல்ல அணி கிடைக்கவில்லை, இதனால் எங்களுக்கு தோல்விகளை தொடர்ந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது என்கின்ற ஒரு பக்கமும் இருக்கலாம். இது எங்கள் ஊகங்கள், இது உறுதியாக நாங்கள் சொல்ல முடியாது. இவ்வாறான விஷயங்களும் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற வேளையில் ஓகே, அப்படியாக இருந்தால் நாங்கள் தெரிவுக்குழுவை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். ஜெயசூரியவின் இன்புட் இப்பொழுது அதிகமாக கிரிக்கெட் போர்டால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அல்லது கேட்கப்படுகின்றது என்றால் ஜெயசூரிய கூட அப்படியான ஒரு விஷயத்தை சொல்லலாம், எங்களுக்கு டீம் செலெக்ஷன்ல ஹாப்பி இல்லை, இதை விட வேறு டீம் இருந்தால் அல்லது இன்னும் ஓரிரு வீரர்களை மாற்றினா நல்லா இருக்கும் என்றதும் சொல்லப்படுகின்றது. இதே வேளையில் ஓரிரு ஊடகங்களின் தகவலின் மூலமாக அணித்தலைவர் சரித் அசலங்க, ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் T20 போட்டிகளின் தலைவர், இவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அணித்தலைவராக இவரின் செயல்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் சந்தோஷமான தன்மையில் இல்லை என்கின்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. இவை உறுதி செய்யப்படவில்லை, ஆனால் எங்களுக்கு கிடைத்துள்ள தகவல்கள், உள்ளக பேச்சுக்கள், இவற்றின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் இருக்கின்றன. எனக்கு இன்னும் இலங்கை அணியினுடைய தெரிவிலையும் இலங்கை அணியினுடைய துடுப்பாட்டத்திலையும் இலங்கை அணியினுடைய பிரதிகளிலையும் நிறைய விமர்சனம் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நல்ல அணியாக சரியான முறையில் இன்னும் செயல்படலாம், இன்னும் வெற்றிகளுக்கு செல்லலாம், திறமையானவர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இந்த சிஸ்டம் செயல்படுகின்றதா என்கின்றது ஒரு பெரிய கேள்வி. இந்த ஒற்றுமையாக இந்த சிஸ்டம் என்பது இலங்கை கிரிக்கெட்டின் தலைமை முகாமைத்துவத்தில் இருந்து பார்க்க வேண்டும். தலைமை முகாமைத்துவம், அதன் பின்னர் அங்கே இருக்கின்ற அந்த முகாமைத்துவ கட்டமைப்புகள், தெரிவுக்குழு, அதே போன்று வீரர்கள், இவர்கள் சகலரும் ஒரே நேர்கோட்டில் ஒற்றுமையாக நல்ல முறையில் பயணிக்கின்றார்களா? அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, அப்படி இருந்தால் எங்களுக்கு இன்னும் சாதகத்தன்மையான பகுதிகள் பலவற்றை நாங்கள் பெற்றிருக்கலாம். இருந்தால் இல்லை என்பதனால் தான் இப்போ உண்மையில் ஒரு முகாமைத்துவத்தில் ஒரு நல்ல நிறுவனமாக இருக்குமாக இருந்தால் சரியான முறையில் சகலரும் செயல்பட்டால், உரிமையாளர் தொடக்கம் கடைநிலை ஊழியர் வரை சரியாக செயல்பட்டால் தான் அந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக செல்லலாம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஒரு நிறுவனம், இலங்கை அணியை முகாமைத்துவம் செய்கின்ற ஒரு கிரிக்கெட் நிறுவனம். எனவே அவர்கள் ஒட்டுமொத்தமாக சரியாக செயல்பட்டால் தான், சகலரும் உச்சத்திலிருந்து கடைசி புள்ளி வரை சரியாக செயல்பட்டால்தான் வெற்றிகளை எல்லோரும் சேர்ந்து சாதனைகளை பெற முடியும். அது இருப்பது போல் தென்படவில்லை. இப்பொழுது இதுதானே முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஏராளமானவர்கள் விமர்சனமாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்சு மஹல ஜெயவர்தன, சங்கக்கார, இன்னும் ஒரு சில முக்கியமான வீரர்கள் உடனடியாக டீம்ல இருந்து அவசரமாக விளையாடுறதுக்கும் பல நிர்வாக கோளாறுகள், அரசியல் தலையீடுகள் காரணம் அந்த நேரத்திலே பேசப்பட்டது. அவர்கள் இன்னும் ஒரு 4-5 வருஷம் விளையாடி இருக்கலாம் அப்படின்ற அளவுலையும் பேசப்பட்டது. அது இன்னும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னுமே
ஏராளமான முன்னாள் வீரர்கள் ஜாம்பவான்கள் கிரிக்கெட்டுக்குள் வரமாட்டோம் என்று என்று சொல்றது. ஒதுங்கி கொண்டிருக்கின்றார்கள். அர்ஜுனா ரணதுங்க போட்டி போட்டு பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார். அவர் அரசியல் நோக்கங்களையும் கொண்டு வந்திருந்தார் அல்லது அரசியலுக்குள் இருந்தார். இதன் காரணமாகவும் அவர் அந்த விஷயங்களை சரியாக செய்யவில்லை என்ற காரணத்தினாலும் அவர் வெளியேற்றப்பட்டார் அல்லது அவருக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. ஏனையவர்கள் அதை சில வேளைகள் அவர்கள் அதை சரியாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தற்போது உள்ள முகாமைத்துவம் கடந்த முறை போட்டியின்றியே வெற்றி பெற்றது. எனவே அவர்கள் சரியாக செய்து கொண்டு செல்கின்றார்கள் என்பதை இந்த மெம்பர்ஸ் அத்தனை பேரும் மாவட்ட கிரிக்கெட் சங்கங்கள் அதே போன்ற கழகங்கள் ஏற்றுக்கொள்கின்றன தானே. நாங்கள் வெளியிலிருந்து விமர்சித்தாலும் அல்லது ஏனையவர்கள் விமர்சனங்களை முன்வைத்தாலும் அங்கே இருக்கின்ற அந்த பெரிய கட்டமைப்பை ஏற்றுக்கொள்கின்றது. எனவே அதன் காரணமாக அவர்கள் போட்டி இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே இவை தொடர்பில் இன்னும் பல விஷயங்கள் எதிர்வரும் காலங்களில் வெளிவரவிருக்கின்றன.